Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 9 பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் பெரிய சுழி. இந்த சாப்டரை ரெண்டு பார்ட்டாக பார்க்க போகிறோம். அதனுடைய பார்ட் 1 இந்த வீடியோ. சின்ன சுழி போன சாப்டரில் பார்த்தோம். சின்ன சுழி ஆரம்பத்தில் வந்துச்சு அப்படின்னா, இல்லைனா நடுவில் வந்துச்சுன்னா சா அப்படின்ட்டு, கரெக்டுங்களா? எண்டிங்கில் வந்துச்சுன்னா மான்னு பார்த்தோம், இம்மு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கேயுமே பெரிய சுழி ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா, அது எப்படி இடது வாட்டமாக எழுதுவோமோ பெரும்பாலான நேரத்தில், அதே மாதிரி தான் எதுவுமே. அதுக்கு என்ன ரூலோ அதே தான் இங்கேயுமே, ஓகேங்களா? பெரிய சுழி ஆரம்பத்தில் எழுதணும் அப்படின்னா அது ஸ்வா. ஓகே, இஸ்ஸு கூட்டல் வா, ஸ்வா, இந்த சவுண்டுக்கு. இப்போது சரம் இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதுவோம்? சா ரா இம், சரம் இப்படி நம்ம எழுதுவோம். இதுவே ஸ்வரம் அப்படின்னா பெரிய சர்க்கிள் போட்டுருவோம், அவ்வளோதான். ஸ்வரம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சாமி அப்படின்றது சா மீ, சா மீ இப்படி எழுதுவோம். இதுவே சுவாமி இப்படி வந்துச்சுன்னா பெரிய சர்க்கிள், ஸ்வா மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் பெரிய சுழி எழுதுறப்ப அது ஸ்வா சவுண்டு, ஓகேங்களா? அடுத்து ஸ்வா சவுண்டுக்கு அப்புறமா சுழி இருக்கிற ஆர் கொக்கி இருக்கிற மெய்யெழுத்துக்கள். இப்போ சுழி இருக்கிற மெய்யெழுத்து ஆல்ரெடி இந்த ஹா, கொக்கி இருக்கிற மெய்யெழுத்து பார்த்தீங்கன்னா யா லா. இப்படிலாம் வந்துச்சுன்னா ஸ்வா தனியாக தான் எழுதணும். அதாவது சர்க்கிள் வா இப்படி தான் நம்ம எழுதணும், ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஸ்வாஹா, இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இஸ்ஸு வா ஹா இப்படி தான் எழுதணும். ஸ்வாஹா. ஸ்வயம், இஸ்ஸு வா யம், ஸ்வயம் இப்படி தான் நம்ம எழுதணுமே தவிர நம்ம பெரிய சுழி ஆரம்பத்தில் எழுத முடியாது இதுக்கெல்லாம். அதே மாதிரி ஸ்வாக்கு முன்னாடி ஆரம்ப உயிர்குறி வந்துச்சுன்னா, ஓகே, அங்கேயுமே நம்ம சர்க்கிள் எழுத முடியாது. இப்போ அஸ்வினி, இதை ஆ சா வா நீ இப்படி தான் எழுதணும், அஸ்வினி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அஸ்வினி இப்படி எழுதக்கூடாது, ஓகேங்களா? இப்படி எழுதிட்டு பெரிய சர்க்கிள் போட்டுட்டு முன்னாடி ஆ வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இதை திரும்ப படிக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு பெரிய சர்க்கிள் தான் படிக்கணும். எப்படி சுழியை ஃபஸ்ட்டு படிப்போமோ அதே மாதிரி பெரிய சர்க்கிள் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். இங்கே சுழியை ஃபஸ்ட்டு படித்தோம் அப்படின்னா ஸ்வானின்னு வந்துடும், ஓகே, அஸ்வினின்னு வராது. அப்போ நம்ம ஆன்னு படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுனா தான் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி ஈஸ்வரி, இது பாருங்க, இ எஸ் வா ரி, ஈஸ்வரி இப்படி தான் படிக்கணும். இதை நான் துருதி லைனில் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதக்கூடாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா திரும்ப படிக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு பெரிய சர்க்கிள் தான் படிப்போம். அப்போ ஸ்வீரி அப்படின்ற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஈஸ்வரின்றது இதுதான் கரெக்டு, ஓகேங்களா? இப்போ ஆரம்பத்தில் பெரிய சுழி வந்துச்சுன்னா எப்படி எழுதுறதுன்றதை பார்த்துருக்கோம். இந்த நடுவில் பெரிய சுழி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்குங்க. ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நடுவில் வர பெரிய சுழி மொத்தம் ஒரு 6 சவுண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். என்னென்ன சவுண்ட்ஸுனா இங்கு, இஞ்சு, இன்னு, இந்த இன்னு, அப்புறம் இம்மு, இன்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெல்லினம், கரெக்டுங்களா? நடுவில் நம்ம பெரிய சுழி எழுதியிருந்தோம் அப்படின்னா சிறிய சுழி பார்க்குறப்ப அது சாதான். ஆனால் நடுவில் பெரிய சுழி இருந்துச்சு அப்படின்னா அது இங்கா இருக்கலாம், இஞ்சா இருக்கலாம், 3 இன்னா இருக்கலாம், இல்லைனா இம்மா இருக்கலாம். அது எதுன்னு கண்டுபிடிக்கிறது அதுக்கு அடுத்த எழுதுகிற சைனை வச்சு தான் இருக்குது. இப்போது ஒரு பெரிய சுழிக்கு அப்புறமா கா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சுழி இங்கு, ஷா இருந்துச்சு அப்படின்னா இஞ்சு, டா இருந்துச்சுன்னா இன்னு, தா இருந்துச்சுன்னா இன்னு, பா இருந்துச்சுன்னா இந்த இம்மு, ரா இருந்துச்சுன்னா இந்த இன்னு. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
இப்போ நங்கை இப்படி எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. நான் இங்குக்கு பெரிய சுழி, அதுக்கப்புறம் கா இ இப்படி வந்து போடுறோம். இது கா, அதனால இது வந்து இங்கு. புரியுதுங்களா? நங்கை. சுழிகள் வந்து வளைவு கோடுகளுக்கு உட்புறமாக எழுதுவோம். அதே மாதிரி 2 நேர்கோடு எழுதுறப்ப வெளிக்கோணத்தில் எழுதுவோம். கோணமே ஏற்படுத்தலை, 2 நேர்கோடு சேர்த்து எழுதுறப்ப கோணமே ஏற்படுத்தலை அப்படின்னா இடது வாட்டமாக எழுதுவோம். ஓகேங்களா? எப்படி நம்ம சுழியில் பார்த்தா அதே லாஜிக் தான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வளைவு கோடு உள்ள அப்படி வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இது கா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கு. இப்போ நம்பி இது பாருங்க, நா இம் பி. ஓகே, இது வந்து இப்பு, அதனால இது இம்மு. இங்கே மேலே இங்குன்னு பார்த்தோம், இங்கே வந்து பாருங்க இம்முன்னு பார்த்துருக்கோம். நண்டு, இது வந்து டு இல்லையா, அதனால மேலே வந்து இன்னு. இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ பாங்கு, பா இங்கு. ஓகே, இது வந்து கு, அதனால இது வந்து இங்கு. இந்த பெரிய சுழி நடுவில் வருது, அது வந்து இங்கு. அதே மாதிரி கஞ்சி, இது வந்து ஜி, அதனால இது வந்து இஞ்சு. ஓகேங்களா? நடுவில் இருக்கிற பெரிய சுழி. பந்து, இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. பெரிய சுழி எழுதணும். பந்து, இது வந்து து, அதனால இது வந்து இந்து. பந்து. பண்டம், பா இன் டம், இது டா, அதனால இது வந்து இன்னு. ஓகேங்களா? இந்த மாதிரி அடுத்து வர மெய்குறி வச்சுக்கிட்டு நடுவில் இருக்கிற பெரிய சுழி வந்து பார்த்தீங்கன்னா எந்த சவுண்ட்ஸை குறிக்குது அப்படின்றத வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ 3, இதை வந்து எப்படி எழுதலான்னு பாருங்க. மூ ட்ரு, இது வந்து ரு, அதனால இந்த சுழி வந்து பார்த்தீங்கன்னா இன்னு. கன்று, கா இன் ட்ரு, கன்று, இது வந்து இரு, அதனால நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னு. நம்ம இந்த இன்னு எழுதுறதுக்கு இன்னொரு வடிவம் வந்து படிப்போம். ஓகேங்களா? அதனால வந்து இந்த இன்னுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி எழுதலாம், தப்பு கிடையாது, ஆனால் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அடுத்து சாக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு வந்துச்சு அப்படின்னா பெரிய சுழி எழுத மாட்டோம், ஃபுல் ஸ்டோக்ஸ்க்கே போயிடுவோம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இப்போது சண்பகம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு சுழியை போட்டு நான் வரைஞ்சு ப க இம் இப்படி நம்ம வந்து எழுதிடுவோம். ஓகே, சஞ்சாரம் அப்படி வந்துச்சு அப்படின்னா சா இன் ஜா ர இம், சஞ்சாரம் இப்படி நம்ம வந்து எழுதிடுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய சுழி வந்து எழுத மாட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி இம்மு இல்லைன்னா இம்பா, இதுக்கு அப்புறமா இங்கு தவிர, ஓகேங்களா, மற்ற மெல்லினங்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். மற்ற மெல்லினம் என்ன இருக்குது? இங்கு தவிர இஞ்சு, இன்னு, இந்த இன்னு, அப்புறம் இம்மு, அப்புறமா இன்னு. ஓகே, இங்கு தவிர மற்ற மெல்லினம் வந்துச்சுனாலும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ முந்தின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி எழுத மாட்டோம் முந்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது இது, அதனால இது வந்து இன்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம், ஆனால் இப்படி எழுத மாட்டோம். அதை விட இப்படி ரெகுலர் ஸ்டோக்ஸ் போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், முந்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மாண்பு, இது பாருங்க, மாண்பு இப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோமானா இப்படி யூஸ் பண்ண மாட்டோம். எழுதலாம், தப்பு கிடையாது, ஆனால் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மாண்புன்றது மாண்பு, இது மாதிரி ஃபுல் ஸ்டோக்ஸ் தான் நம்ம வந்து எழுதுவோம். ஓகேங்களா? இதுவே மாங்கு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் இப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், மாங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுவுமே இப்படி எழுதலாம், ஃபுல் ஸ்டோக்ஸ்க்கு போகலாம், ஆனால் அதை விட இது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இங்கு தவிர மற்ற மெல்லினங்கள் இஞ்சோ இன்னோ இம்மோ வந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபுல் ஸ்டோக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதோட நடுவில் பெரிய சுழி கான்செப்ட் முடிஞ்சிருச்சு.
இப்போ முடிவில் பெரிய சுழி, முடிவில் சிறிய சுழி வந்து நம்ம இம்முன்னு படித்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிவில் பெரிய சுழி ஆனது இந்த வார்த்தையை குறிக்குது. ஆனது. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். வீடு இந்த வார்த்தை எப்படி எழுதுவோம்? வீடு. இதுவே வீடானது இது எப்படி எழுதுறதுன்னா வீடு எழுதிட்டு அதிலே நதி எழுதிடலாம். வீடானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரிச்சும் எழுதலாம். வீடு ஆனது இப்படியும் எழுதலாம். ஆனால் இப்படி எழுதுறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். வீடானது. அதே மாதிரி கேட்பதானது இது எப்படி எழுதுறது பாருங்க. கேட்பதானது. தானது. இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுட்டோம் அப்படின்னா போதுமானது. சரிங்களா? நியாயமானது கிராமலாக்ஸ். நியாயம் அப்படின்னா கோட்டு கீழே நம்ம வந்து எண் யூஸ் பண்ணுவோம். நியாயமானது அப்படின்னா எண்ணு பெரிய சுழி. இதுலேயே நியாயமானதும் அப்படின்னு வார்த்தைகள் இருக்கு இல்லையா? நியாயமானதும் எக்ஸ்ட்ரா ஒரு சுழி வரைஞ்சிக்கணும், அவ்வளோதான். நியாயமானதும் ஆப்போசிட் சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு சுழி. அதே மாதிரி அத்தியாவசியம் இதுக்கு எப்படி ஸ்டோக் எழுதலாம் பாருங்க. தா எழுதுவோம், சா யா இம் இப்படி நம்ம வந்து எழுதுவோம். அத்தியாவசியம். அத்தியாவசியமானது. அத்தியாவசியமானது இது எப்படி எழுதலாம்னா அ சா யா பெரிய சுழி. இதுலேயே அத்தியாவசியமானதும் அப்படி வந்துச்சுன்னா எப்படி நியாயமானதில் வந்து ஒரு சுழி எக்ஸ்ட்ரா எழுதணுமோ அதே மாதிரி இங்கே எழுத வேண்டியதான். அத்தியாவசியமானதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுழி எக்ஸ்ட்ரா எழுதிக்க வேண்டியதான். ஓகேங்களா? வெறுமனே இந்த நியாயமானதும் அத்தியாவசியமானதும் சொல்லிட்டு இம்மு மட்டும் சேர்ந்து வராது. ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்று இல்லைனா என்ற இது வந்துச்சுனாலுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், சேர்ந்தா மாதிரி எழுதலாம். ஒரு சின்ன கோடு மட்டும் நம்ம வந்து எழுதிக்குவோம். இப்போ நியாயம்ன்றது இப்படி பார்த்தோம். நியாயமானதுன்னா பெரிய சர்க்கிள் பார்த்தோம். நியாயமானதும் அப்படின்னா பெரிய சர்க்கிள், அதில் ஒரு சுழி. இதில் அப்படியே குட்டி சர்க்கிள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நியாயம். அதிலே ஒரு சின்ன கோடு போட்டுட்டோம் அப்படின்னா நியாயம் என்று. இதுவே நியாயமானதென்று அப்படின்னா நியாயமானதென்று இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன கோடு வந்து போட்டுக்கணும். புரியுதுங்களா? இது நியாய, இது நியாயம், இது நியாயமானதும், இது நியாயமானதென்று, இது நியாயமென்று. இந்த நடுவில் இருக்கிறது நியாயமானது. ஓகே, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள். இது நிறைய கொச்சன் இருக்க மாதிரி இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம நியாயமானதை அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதில் வவலே வச்சுக்கலாம். நியாயமானதை அப்படின்னா நியாயமானது, நியாயமானதைன்னா அதில் ஒரு ஐ வவல் வச்சுக்கணும். நியாயமானதை. நியாயமானதாய் எப்படி வருதுன்னா ஐ வரப்ப நியாயமானதை அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். நியாயமானதாய் அப்படின்னு வரப்ப நம்ம ஆய் வபல் வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஆரம்பத்தில் பெரிய சுழி, நடுவில் பெரிய சுழி, கடைசியில் முடிவில் பெரிய சுழி. இது எல்லாமே பார்த்துட்டோம். பயிற்சி 28 கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்ட் 2 நம்ம வந்து பார்க்கலாம்.